ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியான பியூட்டி இன் பிளாக் வெப் சீரிஸ் உடைய சீசன் 3 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சீசன் 2 உடைய முடிவுல கிம்மி ஒரு சாதாரண டான்சர்ல இருந்து பெல்லாரி குடும்பத்துடைய மிகப்பெரிய பவர் பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. பவர் அப்படின்றத உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அது தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சீசன் 3 ஆரம்பிக்கும் போது பெல்லாரி குடும்பத்துல பல முக்கியமான உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா FBI நடவடிக்கையால சிக்கிட்டு இருக்காங்க. கிம்மி, ஹொரேஸ், அட்டர்னியா இருக்கிற வார்னி மற்றும் இது வரைக்கும் எதிரியா இருந்த மேலரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழைய பவர் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே பெல்லாரி குடும்பத்துல யாரையுமே நம்ப முடியாது முழுசா. இப்போ கிம்மிக்கு எதிரான பிளாக்மெயில், ரிவெஞ்ச், ஹிடன் சீக்ரெட்ஸ் மற்றும் புதிய பவர் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உருவாகுது. குறிப்பா தன் மகனுடைய மரணத்துக்கு பின்னணியில இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜூல்ஸ் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அது கிம்மிக்கு இன்னொரு பிரச்சனையா முடியுது. இதுக்கிடையில கிம்மி மற்றும் மெலரி ரெண்டு பேருடைய அன்எக்ஸ்பெக்டட் அலையன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துடைய பவர் கேமை காம்ப்ளெக்ஸ் ஆக்குது. ஒரு பெண் சர்வைவலுக்காக போராடிய நிலையில இருந்து முழுமையான ஒரு பவர் பிளேயரா மாறினதுக்கு அப்புறமா அந்த அதிகாரத்தை காப்பாத்துறதுக்காக அவ எவ்வளவு தூரம் போவா அப்படின்றத சொன்ன ஒரு சீரிஸ் தான் பியூட்டி இன் பிளாக் சீசன் 3. கிம்மியுடைய அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. முதல் சீசன்ல சர்வைவலுக்காக போராடி இருப்பாங்க. செகண்ட் சீசன்ல அவங்களுக்கான அந்த பவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உண்டாகி இருக்கும். அதை காப்பாத்துறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத இந்த சீசன் 3ல சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். எதிரிகளா இருந்த கிம்மி, மேலரி ரெண்டு பேருடைய அந்த அலையன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்களோட காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ் முழுக்க கிம்மியை சுத்தி இருக்கிற அந்த பிளாக்மெயில், ரிவெஞ்ச், சீக்ரெட்ஸ் மாதிரியான விஷயங்களை ரொம்ப நல்லாவே பிளெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சீசன் 2 எங்க முடிஞ்சிச்சோ அந்த கிளிஃப் ஹேங்கர்ல இருந்தே இந்த சீரிஸ் வந்து ஆரம்பிக்கும். அதுக்கான விடையை வந்து சொல்லிட்டு தான் இந்த சீரிஸே வந்து ஆரம்பிப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். மெலோட்ராமா எலிமெண்ட்ஸ்லாம் சில இடங்களில் நல்லா இருந்தாலுமே சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராகிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ரியாலிட்டில இருந்து விலகி நம்ப முடியாத காட்சி அமைப்புகள் நிறைய இந்த சீரிஸ்ல இருக்கு. இந்த சீரிஸ்ல நிறைய சப்ளாட் சால்வ் பண்ணிருப்பாங்க. சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரன் டைம்காக வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. கேரக்டர்ஸ் எடுக்கிற டெசிஷன் பாத்தீங்கன்னா கன்வீனியன்டான ஒரு ரைட்டிங்கா தோணுச்சு நிறைய சீக்வன்ஸ்ல. இந்த சீரிஸ்ல புதுசா எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி 2 சீசன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. முதல் 2 சீசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சீசன் உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் 2 சீசன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசன் உங்களுக்கு பிடிக்காது. பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இந்த சீரிஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தே தெரிய வேண்டிய ஒரு சீரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் டைம் பாஸ் கேட்டகரியில பொழுது போகல அப்படின்னா ஒரு முறை பார்க்குற ஒரு சீரிஸா தான் வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர்கான் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. பியூட்டி இன் பிளாக் சீசன் 3க்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.